வணக்கம் and welcome to SREEDHA'S CCE. நம்ம NACL AO மெயின்ஸ்க்கான பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இங்கிலீஷ் பார்ட் இப்ப பார்க்கலாம். எக்ஸாம்ல மறுபடியும் சொல்றேன், நீங்க வந்துட்டு ப்ரிலிம்ஸா இருந்தாலும் சரி, மெயின்ஸா இருந்தாலும் சரி, ப்ரியாரிட்டி கொடுத்து பழகுங்க. எந்தெந்த கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ண முடியும், எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற டாபிக்கை வந்துட்டு ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு டஃப்பான டாபிக் பார்க்கலாம். கொஸ்டின்ஸ்ல பார்த்தோன்னா வந்துட்டு டைரக்டா வந்துட்டு டஃப்பான கொஸ்டின் ஸ்டார்டிங்ல உங்களை த்ரெட்டன் பண்றதுக்காக வந்துட்டு கொடுத்து வச்சிருப்பாங்க. அதை பார்த்துலாம் நீங்க பயந்துடக்கூடாது. அதை விட்டுட்டு நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா ஈஸியான கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு கஷ்டமா இருக்கிற டாபிக்கு வரலாம். சரியா? ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ப்ரீவியர் பேப்பர் எக்ஸ்பிளனேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அதுல வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றதுலாம் சொல்லியிருப்பேன், அதை பாருங்க. பட் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றதுனால நம்ம இப்போ வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம போயிடலாம். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சென்டென்சஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை கொடுத்துருக்காங்க? ABCDEF. ஸோ 6 அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு 5 கொஸ்டின்ஸ் அதை பேஸ் பண்ணி 6 கேட்க மாட்டாங்க, 5 கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ நம்ம வந்துட்டு எது ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். ஒரு பேசேஜ்ல ரிப்பீட்டடா ஒரு வார்த்தையை சொல்லி இருந்தாங்கன்னா அதுதான் வந்துட்டு இன்ட்ரோவா இருக்கும். அதுக்கான இன்ட்ரோ எதுவோ அதை சர்ச் பண்ணி நீங்க வந்துட்டு இட் வில் கம் இன் த ஃபர்ஸ்ட் அப்படின்றத கொடுக்கணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஐடென்டிஃபை பண்றது வந்து ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் அதனோடைய இன்ட்ரோவா இருக்கணும். ஓகேவா? ஸோ இங்க எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் வந்திருக்கா, இல்ல வந்துட்டு எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? ஒவ்வொரு பேசேஜும் நம்ம எப்படி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அரேஞ்ச் பண்ணணும், சரி, ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஒரு சில பேசேஜ் பார்த்தீங்கன்னா பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் அது மாதிரி ஆர்டர்ல இருக்கும். இந்த பேசேஜ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். The problem is besides them. The problem is besides them. ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. Beside அப்படின்னா என்ன? Beside அப்படின்னா next to. Besides S ஃபார்ம்ல கொடுத்திருக்கும் போது நம்ம வந்துட்டு in addition to அப்படின்றது அர்த்தம். இங்க வந்து besides. In addition to எப்ப யூஸ் பண்ணுவீங்க? ஏதோ ஒரு விஷயத்தை ப்ரீவியஸா டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க, அதனோட சேர்த்து. Besides she is singing, besides dancing, besides teaching music. ஸோ ஏதோ ஒரு விஷயம், ஸோ அதனோட சேர்த்து in addition to அப்படின்றது மீனிங். ஸோ ஒரு விஷயம் முன்னாடி சொல்லி இருக்கணும், அதனால ஃபர்ஸ்ட் வராது. the reason it should worry us is that. என்ன ரீசன்? எது வந்துட்டு the reason it should worry us? ஏதோ நடந்திருக்கு, அது நம்மளுக்கு கவலை தருது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் கிடையாது. losing this elite classes. எந்த elite classes? அதுவும் நம்மளுக்கு தெரியாது. In fact, a study for instance revealed that. இருக்கலாம். That even today more than researchers that reveal that even more than researchers, Indian researchers headed for US, we cannot say that. In fact, so in fact சொல்லிருக்காங்க. கண்டிப்பா இந்த வார்த்தையை வச்சு இதுவும் ஃபர்ஸ்ட்ன்றத சொல்ல முடியாது. அடுத்தது பாருங்க. The brain drain from India is such an established fact. The brain drain from India is such an established fact that it no longer worries us. So, and is mostly ignored these days. அங்க என்ன? ஸோ முன்னொரு worries சொல்லியிருந்தாங்களே ஏதோ ஒரு. ஸோ worries us அப்படின்னு சொல்லியாச்சு. இங்க வந்துட்டு இங்கேயோ ஒரிஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அது பேரா இருக்கலாம். இது ரெண்டுத்த பார்க்கும்போது the reason it should worry us அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தான் ஃபர்ஸ்டா இருக்கணும். ஏன்னா இன்ட்ரோடக்ஷன் பாருங்க, the brain drain அப்படின்றத ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்தது this leavesன்னு வந்திருக்கு, அதனால இதோ ஃபர்ஸ்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா தான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு. அடுத்தது அதனுடைய பேர் எது எடுத்துக்கலாம்? நம்ம B எடுங்க. The reason it should. ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். brain drainனா என்ன? migration of set of people to abroad to some other country. அதாவது வந்துட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்துட்டு இங்க எஜுகேட்டட் எப்படியாப்பட்ட பீப்புள் வந்துட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு போய் செட்டில் ஆகுறாங்க. இதுல கிரீன் கார்டு வாங்கிட்டேன்னு ஒரு பெருமை வேற. சரிங்களா? இங்க படிக்க வேண்டியது, இங்க வந்துட்டு எல்லாத்தையும் கத்துக்க வேண்டியது, போயிட்டு உழைச்சி
இன்னொரு நாட்டை வந்துட்டு உயர்த்த வேண்டியது. அப்ப நம்ம கண்ட்ரி என்ன ஆகும்? இன்னும் டெவலப்பிங் கண்ட்ரில தான் இருக்கும். ஸோ நல்ல எஜுகேட்டடோ நல்லா வந்துட்டு எக்ஸ்பர்ட் டாக்டரும் சரி சயின்டிஸ்டும் சரி மேக்சிமம் இங்க எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வெளிநாட்டுக்கு போயிடுறது, போயிட்டு அங்க டெவலப் பண்ணி விட்டு ஏன்னா சம்பளம் கொடுக்குறாங்கன்னு ஒரே ரீசனுக்காக நம்மளுக்கு இங்க இருந்தாவே அது போதுமானதுதான் அப்படின்னு நினைச்சு நம்ம கண்ட்ரிக்கு டெவலப் பண்ணணும்னு நினைச்சா இங்க இருப்பாங்க. பட் நம்ம வந்துட்டு அதர் கண்ட்ரிக்கு போயிட்டு நம்மளுடைய செல்ஃபிஷ்னஸ்க்காக அப்படின்னு இருக்கலாம், இல்ல வேற எதனா பர்பஸ், ஓகே எப்படி வேணா எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. பட் மைக்ரண்ட் டு அனதர் கண்ட்ரி அதுக்கு போயிட்டு அங்க செட்டில் ஆகி இருக்கிறது தான் வந்துட்டு நம்ம பிரெயின் ட்ரெயின் அப்படின்றத சொல்வோம். சரிங்களா? ஸோ பிரெயின் ட்ரெயின் ஃப்ரம் இந்தியா இஸ் சச் அன் எஸ்டாப்ளிஷ்டு ஃபேக்ட் தட் இஸ் நோ லாங்கர் ஒரிஸ் அஸ். ஸோ அது பிரச்சனை இல்லை, பட் இட் மோஸ்ட்லி இக்னோரன்ஸ் தீஸ் டேஸ். ஆனா வந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு அத நம்ம வந்து சரி அப்படின்னு சொல்லிடலாமே தவிர ரொம்ப சாட்டிஸ்ஃபைட்லாம் கிடையாது. அதுதான் நம்மளுக்கு கவலை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஏன்னா நம்ம நாட்டுல இருந்து நல்ல எக்ஸ்பர்டைஸ்டு பீப்புள், எக்ஸ்பர்டைஸ்ட் டாக்டர், சயின்டிஸ்ட், ஸோ நர்ஸ், எந்த ஃபீல்டா எடுத்துக்கிட்டோம் அவங்க எல்லாம் வந்துட்டு நல்லா நாலேஜ் உள்ளவங்க எல்லாம் வந்துட்டு இங்க இருந்து போயிடுறாங்க. அதுதான் கவலைன்றாங்க. The reason it should worry us, it is almost 24 years after economic reform, the tide has not returned in India's favor. இன்னும் வந்து 24 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு இந்தியன் எக்கானமிக்கு பொருளாதார ரீதியாவும் நம்மளுக்கு ஃபேவரா இல்ல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ பி நெக்ஸ்ட் EB. In fact, so a study for instance reveals that even today more than a third of India's researchers headed for US. பாத்தீங்களா? So more than a third of India's researchers headed for US, the highest among significant economies. ஸோ அங்க வந்துட்டு யூஎஸ்ல பாத்தீங்கன்னா இது ரிசர்ச்சர்ஸ் 1/3 ஆஃப் த பீப்புள் இந்தியன்ஸா இருக்கிறாங்க அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? ஸோ a third ஆஃப் ரிசர்ச்சர்ஸ், இந்தியாஸ் ரிசர்ச்சர்ஸ் ஹெட்டட் ஃபார் யூஎஸ், நாட் ஹியர். ஸோ அதை வந்துட்டு சொல்லியிருக்காங்க. டி. நெக்ஸ்ட் எது வரும்? நெக்ஸ்ட் லூசிங் இந்தியன் ரிசர்ச்சர்ஸ் அவங்க தான் வந்துட்டு எலைட் கிளாஸஸ்னா வந்துட்டு ஹைலி பெய்டு கிளாஸ், அதாவது ஹைலி பெய்டு கம்பெனிஸ்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு இருக்கிறவங்க அந்த மக்களை வந்துட்டு எலைட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹை கிளாஸ் அப்படின்னும் போது லூசிங் திஸ் எலைட் கிளாஸ் கம்ப்ரைசஸ் எதெல்லாம் வர்றாங்க எலைட் கிளாஸஸ்ல பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ், சயின்டிஸ்ட், இன்ஜினியர்ஸ் to the developed world is bad enough. ஸோ நம்மளுக்கு இங்க போதுமான ஆட்கள் இல்ல, எக்ஸ்பர்ட்ஸ் இல்ல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன். சி. நெக்ஸ்ட், this leaves India with the absurd conundrum of having to import says. ஸோ நெக்ஸ்ட் F வந்துட்டு this leaves அதுவா இல்ல the problem is besides. சரி, இங்க வந்துட்டு லாசிங் திஸ் எலைட் கிளாஸஸ் அதனோட ஒரு ப்ராப்ளம். சரிங்களா? நம்ம வந்துட்டு இந்தியன் ரிசர்ச்சர்ஸ், எக்ஸ்பர்ட் பீப்புள், எலைட் கிளாஸ் பீப்புள்லாம் வந்துட்டு இல்லைன்றாங்க, அது ஒரு ப்ராப்ளம். beside them, ஸோ அவங்களுக்கு இங்க வந்துட்டு பாத்தீங்களா beside them அப்படின்னும் போது இங்க டாக்டர், சயின்டிஸ்ட் அண்ட் இன்ஜினியர்ஸ் அவங்களோட சேர்த்து besides them. ஸோ இதுதான் வந்துட்டு பேர். சரிங்களா? beside them அதனோட சேர்த்து in addition to, அவங்க மாத்திரம் இல்ல, in addition to, besides them, India also இங்க losses a host of mid-level skilled people, nurses and laborers operating high-tech machineries. Why? Even economists, academics and journalists இவங்கெல்லாம் சேர்த்துன்னு சொல்லியிருக்காங்க. CA remaining AB, EB, D, CA. Then this leaves India with the absurd conundrum of having to import, say, Chinese labor for high-tech project and relax rules so that multinationals can parachute their Indian origin executives to run. So F is the last one. இப்போ EBD CAF
நம்மளுக்கு ஆர்டர் கிடைச்சாச்சு. ஸோ எதெல்லாம் பேர் பண்ண முடியுமோ அதை பேர் பண்ணுங்க. பண்ணிட்டு அதனுடைய கண்டினியூஸ் வேர்டை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ண கத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு திஸ் லீவ்ஸ் அது கிடையாது, இன்ஃபேக்ட்னு சொல்லியிருக்காங்க கிடையாது, லூசிங் திஸ் கிளாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, இது ஒரு கிளாஸ் இருக்கு, த ரீசன் இட் ஷுட்னு சொல்லியிருக்காங்க, ஸோ பிசைட்ஸ் தெம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதை வச்சு எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்னு எடுத்துக்கிட்டு அதை வச்சு கனெக்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. சரிங்களா? இப்ப ஆன்சர் பண்ணலாமா? Which of the following should be the second? Second எது? Second நம்மளுக்கு B. Second B. Next. First statement என்ன நம்மளுக்கு? First E. Third எது? Fifth. Fifth வந்துட்டு A. Fifth வந்துட்டு A. Next. Fourth. Fourth நம்மளுக்கு என்ன இருக்கு? E, B, D, C. C வந்துட்டு fourth. C fourth. அடுத்தது last. Last வந்துட்டு நம்மளுக்கு F தான். சரிங்களா? True. F. Okay. So that's all. Rearrangement got over. Next question என்ன கேட்டிருக்காங்கன்னு பாப்போம். Next பார்த்தீங்கன்னா error spotting. சரிங்களா? Spot the error. Single error கேட்டிருக்காங்க. Top executives of public sector banks are seeking major changes to aid recovery of sticky loans. So executives of public sector bankings. Top executives of public sector bankings. Formation grammatically correct இருக்கு, எல்லாமே கரெக்டா இருக்கு. So first தேவையில்ல, second தேவையில்ல. Public sector bankings are என்றதும் correct, plural follows are. Seeking, so present continuous, seeking major changes. So ஒரு major changes வந்துட்டு எதிர்பார்க்கறாங்க to aid recovery of எதுல? Recovery of loans, sticky loansல. So இருக்கிறதே கரெக்டா இருக்கு, நம்ம எந்த சேஞ்சஸும் கொடுக்க தேவையில்ல. No correction requires, no error. Last year, co-founders of online retail biggies made investment in almost a dozen startups, which was a substantial jump from early years. Jump from early years. Okay. போன வருஷத்துல இருந்து இந்த வருஷத்துக்கு ஜம்ப் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இங்க என்ன சொல்லணும்? இங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் co-founders of online retail biggies made past tense தான், last year என்றதுனால simple past correct, in almost a dozen startups அப்படின்னு சொல்லியாச்சு, plural. அப்ப ஏன் was? which were a substantial jump. 3 contains the error. நம்மளுக்கு plural past were வரணும். Next, not a single life was lost this year as the police successfully managed to curb violence in time. இங்க பார்க்கும்போதே எனக்கு தெரியுது ஃபர்ஸ்ட் தான் மார்க் பண்ணுவேன். ஸோ லாஸ் அப்படின்றது என்ன? ஸோ லாஸ் கெயின் எடுத்துக்கலாமா? ஸோ இன்னொரு லாஸ் LOOSE, லூஸ், டைட். ஸோ எட்ஜெக்டிவ். இங்க லாஸ் எனக்கு தேவை ஆர் was, sorry, இது verb. not a single life was, இங்க V3 வரணும். எனக்கு என்ன தேவை? V3 வரணும். lost. சரிங்களா? அந்த lost spelling பாத்தீங்கன்னா LOSE, lost. இந்த lost தான் எனக்கு தேவை. so V3யும் lost, இங்க lostனு கொடுத்திருக்காங்க. so error is there, replacement lost. Next, women unfortunately take more time to burn calories than men, which is why they need to work even more, even harder. இங்க comparative degree சொல்லிருக்காங்க. so even harder than before அப்படின்றதுக்கு so நம்ம even harder. இங்க பாத்தீங்கன்னா என்னது? women, men, calories, weight கம்மி பண்றதுக்கு சொல்லிருக்காங்க comparative degree. even they need to work even harder, HARDER, harder அப்படின்றது வரும். harder
when it comes to improving their metabolism. Okay, so 3 contains the error. Next, get used to, அது பார்த்தவனே தெரியுது, get used to a healthy diet when you intend to train for a marathon. So habitual action இதெல்லாம் வந்துட்டு used to அப்படின்றத கொடுக்கணும், used to கிடையாது. So first point used to, not used to. Next, the exercise, instead of making the employee happy, made them wonder whether this was what they had been hired for. This is what I expected. This is what I seeking for. This is what seeking for. So what for they had been hired for. ரெண்டு for எதுக்கு? So this was what they had been hired for. இங்க வந்துட்டு நம்ம தூக்கிடணும். சரிங்களா, அதான் hired for னு சொல்லியாச்சு. இங்க வந்துட்டு மறுபடியும் இன்னொரு for preposition அதை ரிமூவ் பண்ணுங்க. Third part contains the error. Yes, we live in a cynical world, selfish world. So எப்படி வேணா எடுத்துக்கலாம். And more often than not, we find ourselves lamenting to our sorrows. To our sorrows ல lamenting புலம்புறது. சரிங்களா, in our sorrows, not to. Yeah, in our sorrows. Fourth part contains the error. Next, people facing difficulty. People facing difficulty paying for food and medicines find it harder to manage their diabetes than those who are affluent. So affluence, wealth. So affluence, wealth in the form of noun. இது adjective. நம்மளுக்கு எங்க என்ன தேவை? who are affluent கிடையாது, who are affluent. are helping verb plus adjective or v3 or ing form இருக்கணும். இங்க than those who are affluent. affluence இல்ல affluent. சரிங்களா, fourth part adjective வரும், அதுதான் error. Next, this investment footprint of entrepreneurs investing in startups will grow at a much accelerating pace next year. So என்ன சொல்றாங்க? Investment footprint of entrepreneurs investing in startups will grow in next year in a fast speed. So ஒரு நல்ல அதிக வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா, fast speed இல்ல greater speed. சரி, அது வரணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா grow at a much accelerating speed. greater speed அப்படின்றது accelerated space அப்படின்றத கொடுக்கணும். paceன்றது ஒரு speed. ஓகே, so accelerating கிடையாது, இங்க accelerated pace. சரிங்களா, accelerated pace. grow at a much accelerated pace. grow at a greater speed. சரிங்களா, அதுக்கு வந்துட்டு நம்ம accelerated pace ன்னு கொடுக்கணும். Next என்னப்பா? The death of the leopard which had stayed at the city. at the city யா in the city யா? ஃபர்தரா போகணும்னு அவசியம் இல்லை, சிட்டில எங்க வேணா இருக்கலாம். சரிங்களா, at the city ல in the city அவ்வளவுதான். சரிங்களா, so in the cityன்றத கொடுக்கும். cityல has highlighted the issue of handling such situation related to the man animal conflict. அவ்வளவுதான். சூப்பர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். பார்த்த உடனே அப்படியே வந்துட்டு பண்ணணும்னு தோணுது பாருங்க. ஸோ எவ்வளோ சின்ன பேசேஜ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு சால்வ் பண்ணிட்டு படிச்சு அர்த்தம் புரிஞ்சு அதுக்கப்புறமா வந்துட்டு ஆன்சர் பண்ணி பொறுமையா எக்ஸாம் முடிஞ்ச பிறகு கூட நீங்க உட்காந்து சால்வ் பண்ணலாம். அப்படியாப்பட்ட பேசேஜ் கேட்டு வச்சிருக்காங்க. இவ்வளோ பெரிய பேசேஜ். சரிங்களா, இது மாதிரி கேட்டா என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா எக்ஸாம்ல லாஸ்ட் தான் பண்ணணும், ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடாது. சரியா, இப்ப எக்ஸ்பிளனேஷன் நான் சொல்லிடுறேன். நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இப்ப எடுத்துக்கோங்க இந்த பேசேஜ் எடுத்துக்கிட்டு எக்ஸாம்ல வந்துட்டு கேட்டுட்டாங்க. ஜஸ்ட் என்ன பண்ண போறீங்க? சோ ஃபர்ஸ்ட் பேசேஜ் படிங்க. அடுத்தது செகண்ட் பேசேஜ். ஓகே,
எவ்வளோ படிக்கலாம்? ஸோ இது வந்து சாஃபன்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ சாஃபன் அப்படின்னும் போது நம்மளுக்கு ஒரு அப்ராக்சிமேட் ஸோ இது வரைக்கும் படிக்கிறேன் சரிங்களா. ஸோ செகண்ட் பேசேஜ் இது வரைக்கும் படிக்க போகிறேன். அடுத்தது தேர்டு ரிலேட்டட். அடுத்தது இங்கேருந்து இந்த கொஷின் கேட்டிருக்கிறதுனால நான் இங்கேருந்து படிப்பேன், படித்து ஆன்சர் பண்ணணும். அடுத்தது இது ஜென்ரலா பேசேஜோட ஸ்டார்டிங் ஃபியூ லைன்ஸ் ஜென்ரலா நீங்க படிக்கணும், அப்பதான் புரியும் சரிங்களா. இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்றதுக்கு ஸ்டார்டிங் ஒரு ஃபியூ லைன்ஸ் 3 to 4 லைன்ஸ் படிச்சுட்டே வாங்க, ஃபாஸ்டா படிங்க சரிங்களா. ப்ராக்டிஸ்ல அது வந்துடும். நீங்க முன்னாடி வந்துட்டு ப்ராக்டிஸ் நல்லா பண்ணிட்டு இருந்தீங்களா, ஒரு 20-30 ஆர்சி எடுத்து டஃப்பான ஆர்சி எடுத்து நீங்க படிச்சு ஆன்சர் பண்ணும்போது உங்களுக்கு இன்டைரக்ட் கொஸ்டின் கூட நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க. என்ன பண்ணுங்கன்னா வந்துட்டு இதோ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃபியூ லைன்ஸ் படிச்சுட்டா போதும், அதுக்கப்புறம் நம்ம என்னன்னு பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட் பேசேஜ் வந்து பொறுத்த வரைக்கும் இது ஃபுல்லாவே படிச்சிருக்கோம். ஓகே, இது ஃபுல்லா படிச்சிடலாம். படிச்சுட்டு அதுக்கப்புறமா என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத ஆன்சர் பண்ணலாம். இன்கேஸ் டைம் வந்ததுன்னா ஓவரா வந்துட்டு கொஸ்டின் பாருங்க, பார்த்துட்டு நீங்க வந்துட்டு இங்க வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, மீனிங்ஸ் கேட்டிருக்காங்க, சேம் மீனிங் கேட்டிருக்காங்க. சேம் மீனிங் கேட்டிருக்கும் போது நம்மளுக்கு அதே இருக்காது, அதே மாதிரி மீனிங் ரெண்டும் சிமிலரா இருக்கும். பட் அந்த இடத்துல என்னவோ அதை வந்து சூஸ் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பேசேஜ் படிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். The GDP growth of 7.5% last year has come as a bolt from the blue. Bolt from the blue அப்படின்றது ஒரு idiom. The achievement is remarkable in the backdrop of often incoherent and inconsistent. ஓகே, ஒரு தெளிவற்ற அண்ட் சீரமைப்பு இல்ல, அதாவது சீரா இல்லாம, அதை நான் சொல்றேன், இதை படிச்சுட்டு வந்துடுறேன். Policies that are a part and parcel of vibrant democracy that faces pulls and pressure from different quarters. GDP growth லாஸ்ட் இயரோட ஜிடிபி growth பாக்குறப்போ 7.5% லாஸ்ட் இயர்ல இருந்தது. அதை பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா வந்துட்டு a bolt from the blue அது மாதிரி இருக்கா, அதாவது சடன் அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெக்டட் திங். ஸோ ஆக்சுவலி மீனிங் பார்த்தீங்கன்னா சடன் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் டிசாஸ்டர் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. இங்க வந்துட்டு ஒரு சடனா எதிர்பார்க்க முடியாத ஒரு சர்ப்ரைஸ்டு திங்கா இருக்கு அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். அ போல் ஃப்ரம் த ப்ளூ, இந்த இடத்துல சர்ப்ரைசிங் ரிசல்ட் ஆஃப் ஜிடிபி 7.5% in the last year சரிங்களா. ஸோ பேக்டோர் ஆஃப் இன்கரன்ஸ், இந்த ஜிடிபி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு தெளிவற்றதா இருக்கு, இன்கொஹரன்ட் அண்ட் ஒரு சீரா இல்ல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. போதும். நெக்ஸ்ட், the biggest strength of Indian economy has been the immense diversity of its manufacturing and service sector. ஸோ நம்மளோட இந்திய பொருளாதார ரீதியா வந்துட்டு எது நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் செக்டர், அதுதான் வந்துட்டு நம்மளோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்தா இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. Think of any business and we as a nation are in it. This ensures that the impact of even calamitous development such as significant rise in price of crude oil or unexpectedly growth appreciation of the rupee on economy as a whole is moderated. Okay, think of business and we or nation, it is ensure that the impact of calamities. So ஒரு calamities-னா என்னப்பா, disaster. So disaster ஒரு அழிவு, ஸோ ஒரு பாதிப்பு எதுல பார்த்தீங்கன்னா such as significant rise in crude oil priceல வந்துட்டு பார்க்கும்போது நம்ம வந்துட்டு ஒரு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்றோம், ஒரு இம்பாக்ட் ஒரு பாதிப்பா இருக்கு அப்படின்றத சொல்லலாம் சரிங்களா. unexpected quick appreciation of rupee on the economy as a whole in the moderate at the macro level. At the macro level அப்படின்னா வந்து லார்ஜ் இண்டஸ்ட்ரியல் செக்டார்னு வச்சுக்கலாம். So at the macro level the impact of the rising crude oil price has been softened. அதாவது ஒரு லார்ஜ் இண்டஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா crude oil price இன்க்ரீஸ் ஆகிறத வந்துட்டு ஒரு ஒரு தன்மைக்கு, அதாவது இன்க்ரீஸ் ஆகுது, ரைஸ் இன் crude oil price has been softened is reduced, moderated அப்படின்றது எதனா சொல்லியிருக்கலாம். ஸோ தனிச்சு வச்சிருக்காங்க அப்படின்றத சொல்லலாம் இங்க. by the appreciating rupee at the micro level, small industrial sector வரும்போது
while the rupee appreciation has negatively impacted several sectors. So small sectorsல பாத்தீங்கன்னா வந்துட்டு நிறைய நெகட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கிறது நிறைய செக்டார்ஸ்ல. Okay, next, the diversity of the industrial base has helped us time and again. Time and again is also one of the idiom. அதுக்கு வந்துட்டு again and again, மறுபடியும் திரும்ப அப்படின்னும் போது time and again to deal with the adverse development. அதாவது adverse development. So diversity of the industrial. So industrial ரீதியா பாத்தீங்கன்னா வந்துட்டு நிறைய வேறுபாடு இருக்கு. அது வந்துட்டு திரும்ப நம்மளுக்கு என்ன கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு நம்மளுக்கு எதுவுமே சாதகமா இல்ல, ஃபேவரா இல்ல அப்படின்றத சொல்றாங்க. எது டெவலப்மெண்ட் ரீதியா, சரியா? So that has it the less diversified economic hard. The second strength of the economy is, second strength என்ன, ஃபர்ஸ்ட் வந்துட்டு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரின்றது ஒரு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ரென்த்தா இருக்கு. செகண்ட் ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா செகண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் எக்கானமி இஸ் the significantly driven by domestic consumption. Okay. Domestic consumption significantly driven by domestic consumption. உள்நாட்டு கைத்தறி. ஸோ உள்நாட்டுல வந்துட்டு அதாவது இந்தியாக்குள்ளேயே வந்துட்டு என்னென்ன ப்ரொடியூஸ் பண்றோமோ அதை பொறுத்து வந்துட்டு செகண்ட் ஸ்ட்ரென்த்தா இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. The external sector is not as important as it is for some of the East Asian countries. The consumption demand within the country can ensure that the economy would continue to expand in the foreseeable future if we ensured that the fruits of economic growth percolate down the income ladder. அதாவது வந்துட்டு percolate, what does it mean? அதாவது நம்ம என்ன சொல்லலாம், filter actually filterன்றது மீனிங், அதாவது filter something from unwanted things, அதுக்கு வந்துட்டு percolateனுவாங்க. இதை பேஸ் பண்ண synonyms கேட்டிருப்பாங்க. அப்பனா இங்க போல் பண்ணி கொடுத்திருந்தாங்க, அதை பேஸ் பண்ணி questions இருக்கும். The large and ever growing consumer base for manufactured products and services would ensure that the performance of economic. Okay, leave that. அடுத்தது third major strength என்ன இருக்கு? Third major strength in India, entrepreneurship, that is being slowly but decisively unchained over the last 2 decades. Last 2 years, last 20 years, the 2 decades, not 20 years. The third major strength is Indian entrepreneurship. So முதலீட்டாளர்கள் அதை பொறுத்து வந்துட்டு அதாவது இந்தியால வந்துட்டு முதலீடு போடுறாங்க இல்லையா, அவங்கள பொறுத்த வரைக்கும் தேர்ட் ஸ்ட்ரென்த் அமைதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ தேர்ட் ஸ்ட்ரென்த் இஸ் பேஸ்ட் ஆன் இந்தியன் என்டர்பிரினர்ஷிப், தட் இஸ் பீயிங் ஸ்லோலி பட், அது வந்து ஸ்லோவா தான் இருக்கு, பட் டெசிசிவ்லி அன்சைன்ட் ஓவர் த லாஸ்ட். ஓகே, ஸோ கம்பேர் டு லாஸ்ட் 20 years, ஓகே, ஒன்றும் வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு பெரிய இம்பாக்ட் இல்லை, ஸ்லோவா இருக்கு, பட் ஓகே மாடரேட் லெவல்ல இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. The rise of relatively new set of entrepreneurs face to face the well established business houses in the last 2 decades clearly indicates that the corporate sector is undergone dramatic changes. So last 20 years la பாக்குறப்போ corporate sectors, corporate companies, ITs, industrial அதெல்லாம் டெக்னாலஜி அப்படின்னு பார்க்கும்போது அதுல தான் வந்துட்டு ரொம்ப வாஸ்ட் சேஞ்ச் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே ஃபைன். வேற என்ன? dramatic changes in terms of relative wealth and power of old and the new. The mushrooming growth of first generation entrepreneurs, most of grown up in the liberalization, okay, economic era, is a stupendous development. So stupendous development, the stupid kadiyadu, fast development for the nation that was starved of risk-taking entrepreneurs. This new breed of ambitious people is
setting the term on which it would like to deal with the world. As a more self-confident India emerges from the attitude and action of these young entrepreneurs, the entire nation would be benefit in the form of higher economic growth. ஸோ என்டையர் நேஷன் ஃபைனலாக வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி நோக்கி தான் என்டையர் நேஷனும் போயிட்டு இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, as the above ஃபைனலாக வந்துச்சு, as the above key factors and other enabling factors play themselves, there is every reason to believe that the rate of economic growth can continue over the next 2 decades. So rate of economic growth வந்துட்டு அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கும் வந்துட்டு கண்டினியூ டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. yes there could be minor temporary setback. ஸோ என்னதெல்லாம் ஒரு சின்ன சின்ன குறைகள் இருக்கலாம், பட் டெவலப்மெண்ட் நோக்கி தான் போகும், தெரிஞ்ச விஷயம் தானே. அண்ட் growth rate may falter for a year or two, but the direction is quite clear up. The major challenge that nation facing today. So லாஸ்டா வந்து என்ன சொல்லிருக்காங்க, major challenge. So என்ன நம்மளுக்கு சேலஞ்சிங்கா இருக்கு, the nation facing today however come from different quarter, the increasing skewed disturbance of benefits of economic growth. இப்போ வந்துட்டு பொருளாதார ரீதியா நம்ம வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் தான் ஃபேஸ் பண்ணியிருக்கோம், அதுல வந்துட்டு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. as of now even rise disparately between the wealth and income. எதுல நம்ம ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் ஆகும், wealth and income of rich and poor. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியா இந்தியால வந்துட்டு வளர்ச்சியை நோக்கி போனாலும் as of now இப்போ வந்துட்டு வெல்த் பொறுத்த வரைக்கும், வெல்த் அண்ட் இன்கம் பொறுத்த வரைக்கும் ரிச் புவர் அவங்கள கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்கேன். இன் அர்பன் இந்தியா அண்ட் ஈவன் மோர் currently the rising this in urban India and even more importantly the rise disparately in wealth and income between urban and rural. ஸோ நம்ம வந்துட்டு பொருளாதார ரீதியா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், பர்சனா இருக்கட்டும், ஸோ நம்ம சம்பாதிக்கிறதுல பார்த்தீங்கன்னா அர்பன் பீப்புள் வந்துட்டு ரூரல் பீப்போட நிறைய சம்பாதிக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அர்பன் income between urban and rural India has the potential of disrupting the congenial social atmosphere needed for sustained economic growth. அவ்வளவுதான். ஸோ ஈவன் தோ டுடே we are நம்ம வந்துட்டு என்னதான் வந்துட்டு பொருளாதார ரீதியா வந்துட்டு வளர்ச்சியை நோக்கி பயணிச்சிருந்தாலும் இந்தியாக்குள்ள பார்க்கும்போது நம்ம வந்து ரூரல் ஏரியாலாம் பார்த்தோன்னா இன்னும் வந்துட்டு அப்படியே தான் இருக்காங்க, அங்க டெவலப்மெண்ட் பார்க்க முடியல. பட் அர்பன் ஏரியாவை வந்துட்டு நம்ம வந்து வேணா கொஞ்சம் நல்லா நிறைய சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லி முடிச்சிட்டார். சரிங்களா? ஸோ என்ன சொல்ல வராங்க, எக்கனாமிக் growth டெவலப்மெண்ட். சரிங்களா? அதை பத்தி தான் வந்துட்டு இப்போ டிஸ்கஸ் பண்றாங்க இந்தியா. பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, which of the following is most same for starved என்ன, நம்ம வந்துட்டு ஃபாஸ்டிங் starved. ஸோ சொல்லலாம் deprived of, அதுக்கு மீனிங் வந்துட்டு deprived of. So starved means here deprived of. Okay, so next, so which of the following, இருங்க ஒரு நிமிஷம், which of the following is the center theme of the passage? Potential factor affect developing nations. No, positive தான் சொல்லிருக்காங்க. Distribution of wealth a global concern, factor influence on the Indian economy. என்னென்ன அதாவது காரணிகள் என்ன, வளர்ச்சி இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு என்னென்ன ஸ்ட்ரென்த் இந்திய பொருளாதார ரீதியா ஃபர்ஸ்ட் என்ன ஸ்ட்ரென்த்தா அமையுது, அடுத்தது செகண்டா என்ன ஸ்ட்ரென்த்தா அமையுது, தேர்டு என்ன ஸ்ட்ரென்த்தா அமையுது, அதை வந்துட்டு லாஸ்டா என்ன பண்ணும், என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்துட்டு அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத பத்தி நம்ம பார்த்தோம். சரிங்களா? இன்னும் நம்ம வளர்ச்சி எப்படி இருக்கு, ஸோ இந்தியன் எக்கானமியோட ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் தி இந்தியன் எக்கானமி, அதுதான் வந்துட்டு பத்தி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ என்னென்ன காரணிகள் அப்படின்றத கேட்டிருக்காங்களா இங்க. ஸோ ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ்
ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, சென்ட்ரல் தீம். ஸோ மெயின் பாயிண்ட், இந்த பேசேஜோட மெயின் தீம் என்ன அப்படின்றத நம்ம சொல்லணும். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க, பொட்டன்ஷியல் ஃபேக்டர் அஃபெக்டிங் டெவலப்பிங் நேஷன்ஸ். நோ. இந்தியன் எக்கானமி, அதர் ரிலேட்டட் இருக்கிற வேர்டை எடுங்க. Distribution of wealth. Now, factors influencing the Indian economy. அதாவது இந்தியன் எக்கானமியோட ஃபேக்டர்ஸ்னா வந்துட்டு அஃபெக்ட் பண்ணக்கூடிய காரணிகள் என்ன, தமிழ்ல அப்படிதான் சொல்லணும். சரிங்களா? பாதிப்பை விளைவை ஏற்படுத்தக்கூடிய காரணங்கள் என்ன, அதை பத்தி தான் வந்துட்டு இது மெயின் தீமா வச்சு இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் த இந்தியன் எக்கானமி. அடுத்தது மைல்ஸ்டோன் கிடையாது, சேலஞ்சஸ் கிடையாது. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட், in the context of the passage. So, one reason increasingly. Okay, fine. In the context of the passage, one of the reasons behind increasing disparately between different economic classes can be attributed to. Different economic classes பத்தி என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ எக்கனாமிக் கிளாஸஸ், அதாவது இன்கம் பேஸ் பண்ணி எப்படி இந்தியால சொல்லியிருந்தாங்க, லாஸ்ட் பேசேஜ்ல பார்த்தோம். ஸோ அர்பன் ஏரியால இருக்கவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க when compared to ரூரல் ஏரியா, அதை சொல்லியிருக்கோம்ல. ஸோ அதுதான் வந்துட்டு எக்கனாமிக் கிளாஸஸை வந்துட்டு வேறுபடுத்தி காமிக்குது. ஸோ பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இன் அர்பன் ஆஸ் கம்பேர்ட் டு ரூரல் ஏரியா. 1. மோர் ஃபண்ட் allotted to provide sanctionation. No. அடுத்தது அடாப்டிங். நோ, எதுவுமே இல்லை, ஒன்லி ஏ தான். வேற எதுவும் வந்துட்டு எக்கனாமிக் கிளாஸஸ் வந்து இங்க வந்து டிஸ்கஸ் பண்ணல, வேரியேஷன் பண்ணி காமிக்கல. சரியா? அடுத்தது, according to the author பொறுத்த வரைக்கும், okay, some of the factors deriving the economy of his country are a rich pool of skilled workers who are open to talk risk, being selective and concentrating on few selected sectors, adequate internal demand for goods and service, adequate internal demand. ஸோ ஸ்ட்ரென்த், தேர்ட் ஸ்ட்ரென்த்தா வந்துட்டு நம்ம வந்து டொமஸ்டிக் வித்தின் இந்தியால தேர்ட் ஸ்ட்ரென்த்தா சொல்லியிருக்கோம். ஸோ அடிக்வேட் இன்டர்னல் டிமாண்ட் ஃபார் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மேட் அண்ட் ஆஃபர்ட் வித்தின் த கண்ட்ரி. ஸோ ஒன்லி சி, அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ரிச் பூல் ஆஃப் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் படிச்ச மாதிரி தெரியல, செலக்டிவ் கன்சர்ன்ஸ். நோ, ஒன்லி சி. நெக்ஸ்ட், which of the most similar meaning, nearly the same in meaning. So percolate na என்னப்பா? ஸோ அங்க நான் பேசேஜ் படிக்கும் போதே சொல்லியிருந்தேன். சரிங்களா? அதாவது ஃபில்டர் இல்லைன்னா வந்து ட்ரெயின் அப்படின்னு சொல்லலாம். இங்க வந்துட்டு ட்ரெயின் அப்படின்றது மீனிங். ரீச் கிடையாது, ஃப்ளோட் கிடையாது, எக்ஸாஸ்ட் வெளியேற்றம் அப்படின்னு அர்த்தம். decreased, reduce இல்ல, drain, filter or drain for percolate. சரியா? next, opposite in the meaning, congenial. so congenial, cognitive அப்படின்னா அறிவாற்றல். இங்க வந்துட்டு congenial அப்படின்றது வந்துட்டு favorable atmosphere. ஸோ இந்த இடம் வந்துட்டு எல்லாமே எனக்கு ஃபேவரா இருக்கு அப்படின்றது கன்ஜென்ஷியல் அப்படின்னு அர்த்தம். இங்க கேட்டிருக்கிறது ஆப்போசிட், ஹார்மோனியஸ், அது பாசிட்டிவ், அன்பார்ச்சுனேட். நோ, அன்ஃபேவரபிள் இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட், நாட் ட்ரூ. இதுல எது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். Despite ambitious policies, India has managed to perform well. Positive point தான், அது true தான். According to the author, India is in the right direction to facilitate economic growth provided certain steps are taken. Certain, அதாவது இந்திய பொருளாதார வளர்ச்சியை நோக்கி ஒரு சில ஸ்டெப்ஸ் இந்தியா எடுத்திருக்கிறது உண்மைதான், பாசிட்டிவா தானே சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு சிலது தான் நெகட்டிவ் லாஸ்ட், பட் some positives are there. Second, true da. Over the past few months, India has made noteworthy progress in terms of economic growth. So okay, adum vandu accepted. Related to passage, the author gives
credit to the government for taking timely and appropriate step to provide a boost to the economic. So author வந்துட்டு டைம்லி ஒரு நல்ல டெசிஷன் எடுத்ததுக்கு ஆத்தர் வந்துட்டு ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கறாரா, கிரெடிட் கொடுக்கறாரா? நோ, தட் இஸ் நாட் டிஸ்கஸ்ட் இன் த பேசேஜ். ஸோ தட் இஸ் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஃபோர்த் இஸ் ராங். ஸோ நம்ம என்ன கொடுக்கணும்? ஃபோர்த் தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட், ஆப்போசிட் ஃபார் softened. softened, reduced, சரிங்களா, diminished or something. so இங்க வந்துட்டு opposite. அப்போ increased அப்படின்றது எதனா இருக்கா? regularized, no. curbed. curbedனா என்ன? முடக்க செய்யறது, சரிங்களா, முடக்க செய்யறது. அடுத்தது deleted. so டோட்டலா வந்து தூக்கிடுறது, அதுவும் கிடையாது. heightened, opposite heightened, சரிங்களா. reduced, opposite heightened. decrease, decrease or reduced here. so soften அப்படின்றது அங்க கம்மி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றத மீன் வரும். அதுக்கு ஆப்போசிட் வேர்ட் வந்துட்டு heightened, increased அப்படின்னும் போது fourth. you have to give 4. next, according to the author, the economy of the country will continue to flourish even in future if the government inculcates the habit of saving among everyone. No. the benefits of the economic growth reach people from different society. No. it takes support from developing countries. No. representatives from each class are involved in planning and implementing strategies. so அதுதான் வந்துட்டு correct. representatives from, according to the author, the economic of country will continue to flourish even in future. futureல என்ன ஆகும்னா representatives from each class are involved in planning and implementing strategies. அதுதான். so next, இங்க வந்துட்டு a bolt from the blue. a bolt from the blue, அதுக்கு என்ன மீனிங்? ப்ளூன்றது ஸ்கை டினோட் பண்றது இங்க, சரிங்களா. போல்ட், ஸ்கைல இருந்து என்ன வரும்? போல்ட் வருமா? எதிர்பார்க்க முடியாது. திடீர்னு வந்துட்டு எதனா ஒரு ரெண்டு கலந்து வந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ ஏதோ ஒன்று வருதுன்னா வானத்துல இருந்து மழை வரும், மழைக்கு பதிலாக வேற எதனா வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அன்எக்ஸ்பெக்டட். ஸோ அன்எக்ஸ்பெக்டட் டிசாஸ்டர், சரிங்களா, நம்ம எதிர்பார்க்கல, அதுவும் சொல்லலாம். அடுத்தது சர்ப்ரைஸ் திங், சர்ப்ரைஸ் ஹேப்பனிங்ஸ், அதுக்கு a bolt from the blue அப்படின்னு சொல்லலாம். இங்க எடுத்துக்கிறத பார்க்கலாமே. ஷாக்கிங் பட் ஷாக்கிங் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னா இங்க வந்துட்டு கொடுக்கலாம். அப்ப கூட என்ன சொல்லியிருக்காங்க? சோ a bolt from the blue அப்படின்றது ஷாக்கிங் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் இருந்துச்சுன்னா ஜிடிபி growth 7.5% லாஸ்ட் இயர் has come as a, சோ அது ஷாக்கிங் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் சொல்ல முடியாது, சரிங்களா, அத நம்ம கொடுக்க முடியாது. இங்க பாத்தீங்கன்னா ஷாக்கிங் பட் எக்ஸ்பெக்டட் கொடுத்திருக்காங்க, அன்எக்ஸ்பெக்டட் தான் இதனோட ஆக்சுவல் மீனிங், அதனால அது அங்க மேட்ச் ஆகுது. ப்ரெடிக்டபிள், சோ ப்ரெடிக்ட் பண்ணல, இதுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணல. சோ அக்செப்டட், அக்செப்ட் பண்ண முடியல. கேம் வித் அ வார்னிங், வார்னிங்கோட எதுவும் சொல்லல, ஜிடிபிய சொல்லல. அடுத்தது கேம் அஸ் அ சர்ப்ரைஸ், சர்ப்ரைஸா இருக்கு, சரிங்களா. லாஸ்ட் இயரோட ஜிடிபி பர்சன்டேஜ் நம்மளுக்கு ஒரு சர்ப்ரைஸ கொடுத்துருக்கு, ஒரு தெளிவற்ற ஒரு எக்கானமிய இருக்கு அப்படின்றது லாஸ்ட் இயர் ஜிடிபியோட சர்ப்ரைஸ் அப்படின்னும் போது கேம் அஸ் அ சர்ப்ரைஸ், அதுதான் வந்துட்டு இதுக்கு ஆக்சுவல் மீனிங், சரிங்களா. நம்மளுக்கு டவுட் வர்றது ஷாக்கிங் பட் எக்ஸ்பெக்டட், நவ் அன்எக்ஸ்பெக்ட் தான் அதனோட மீனிங். பட் அந்த அன்எக்ஸ்பெக்டட் கொடுத்துட்டாலும் அங்க மேட்ச் ஆகணும், அப்பயும் இது மேட்ச் கிடையாது, கேம் அஸ் அ சர்ப்ரைஸ், அவ்வளவுதான், சரியா. 5. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? phrasal replacement. குட். சோ phrasal replacement, error spotting, fillers இதெல்லாம் கேட்டனா இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணணும். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? the slow your metabolism become. remember, the older you get, the higher you go, and the higher you go, the cooler you feel in the mountain region, சரிங்களா, in the hill station. so மலைக்கு மேல மேல போக வந்துட்டு நம்ம மேல மேல போகிறோம், higher, the cooler, the richer, the poorer. so எல்லாமே er, அதாவது comparative degree, the பேஸ் பண்ணி நம்ம எழுதணும். எப்போ?
தனியா யூஸ் பண்ணும்போது. இதுவே கம்பேரிஷன் கம்பேரிட்டிவ் டிகிரில கம்பேர் பண்ணி எழுதுறப்போ நீங்க வந்துட்டு the ஆர்டிகல் யூஸ் பண்ணக்கூடாது. பட் இங்க ஜென்ரலா சொல்லியிருக்காங்க. ஜென்ரலா சொல்லும் போது கம்பேரிட்டிவ் டிகிரி த யூஸ் பண்ணி எழுதணும். சரிங்களா? இங்க the older you get the slower your metabolism becomes. வயசாக நம்மளுக்கு என்ன எல்லாமே எல்லா ஃபங்க்ஷனும் ரெடியூஸ் ஆயிரும். சரிங்களா? அதுக்கு தான் வந்துட்டு அந்த காலத்துல எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ வயசுலேயே வேலைக்கு போயிடணும், வயசுலேயே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளாம் வந்துட்டு என்ன பண்ணணும்? the older you get the slower அப்படின்றது வரணும். அவ்வளவுதான்ப்பா. போங்கப்பா. So the slower your metabolism becomes. Walking up to the misuse of industrial land, the government is turned the heat on. அப்பனா ஏதோ வந்து அடுப்பு பத்த வைக்கிறாங்களா? No, the government is turned the government is turned heating at. No, the government is turn at. The government is turning the heat on. சரிங்களா? the turning the heat on. the government is அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்தது the government is, அடுத்தது நம்மளுக்கு என்ன வரணும்? turned the heated on those. இங்க கொடுத்திருக்கிறது நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்ல எழுதணும். அப்போ the government is turning the heat on. சரிங்களா? so turning the heat on யார் மேல? those using such plot for other purpose. okay, active voice அதுக்கு வந்துட்டு is ing அப்படின்றத யூஸ் பண்ணும். next, healthcare systems are increasingly accountable for. இங்கேயும் பாருங்க, healthcare system are increasingly accountable for. are increasingly accountable அப்படின்றது adjective allowed. or plus active voiceல ing form or adjective allowed. for அப்ப கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டே கரெக்டா இருக்கு, எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல. no change requires. communal tensions and law and order arrangements kept the authorities so தன்னுடைய காலுக்கடியில அப்படின்னு அர்த்தமா? தனக்கு கீழே வச்சிருக்காங்க அப்படின்னும் போது kept the authorities நிறைய பேர் இருக்காங்களா? on their toes. it toe இல்ல, so authorities on their toes. so தனக்கு கீழே வச்சிருக்காங்கன்னும் போது என்னது? their toes இருக்கா? on their toes first. சரியா? first தான் replace பண்ணணும். next, there are no limits to the number of friends one can have because let's be facing it. actually face it மட்டும் இல்ல, இதையும் சேர்த்து போல் பண்ணி கொடுத்திருப்பாங்க. let apostrophe s, let us be facing இல்ல, let us be faced அப்படின்னு இருக்கணும். சரிங்களா? அங்க be அப்படின்றத கொடுத்திருக்காங்க, facing itல let us be faced it அப்படின்னு இருக்கணும். so இங்க let us be faced it ன்னு எதனா இருக்கா? let us face it. no, let us face it. let faced upன்னு இருக்கு, let us be faced it. no. so எதுதான்ப்பா? எல்லாத்தையும் தூக்கிட்டா எது? wait. so வேற எதனா இருக்கா? let us be faced it ன்னு இல்ல, அப்போ let us face it. let us be faced it இல்லனா இது வந்துட்டு be let passive voiceல எழுதிக்கலாம். இல்ல active voiceல let's face it எங்க இருக்கு? so நம்ம replacement ஒன்னு active voice இல்ல passive voiceல replace பண்ண முடியும்னு பார்க்கலாம். let's be faced it எதுவுமே இல்ல, so அது மாத்த முடியல. next, let's face it active voiceல பாருங்க, let's face it. so second one replace பண்ண முடியுது. next என்னப்பா? status. this is called status. கொடுத்த
பேசேஜை வச்சு கொடுத்த லைன்ஸை வச்சு எதை நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும், இனிஷியேட் பண்ண முடியும், அதுக்கு ஸ்டார்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் மெயின்ஸில் இது மாதிரி கொஷின்ஸ் எதனா ஒரு ஷிஃப்ட் இல்லை எல்லா ஷிஃப்ட்லையும் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. எப்படின்னு பாருங்க. The finance minister has promised that the deficit will be reduced by spending cuts, not by large tax raises. Addition of extra taxes will create a nervous uncertainty. இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் இருக்கா, இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் லைன் ஆஸ் இட் இஸ் ஆப்ஷன்ல வந்தா அது கண்டிப்பா ஸ்டார்டரா இருக்க முடியும் அப்படின்றத எடுத்துக்கோங்க. இன் கேஸ் செகண்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களா, காஸ் அண்ட் எஃபெக்ட் பேஸ் பண்ணி இருக்கா, இல்ல காஸ் அண்ட் எஃபெக்ட ஃபார்ம் பண்ணி நம்ம எழுத முடியுமா அப்படின்றத பாருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா சூஸ் பண்ணலாம். The finance minister has promised that the deficit will be reduced by spending cuts, not by large tax raises. Addition of extra taxes will create a nervous uncertainty among investors, preventing them from investing and hiring. Giving that the additional, so second வச்சு சொல்லி பாருங்களா, giving that the addition of extra taxes will create nervous uncertainty among investors, preventing them from investing, hiring. The finance minister has promised finance minister has promised that the deficit will be. அப்ப first point என்னால start கொடுக்க முடியும். although the finance minister இல்ல, இதுதான் வந்துட்டு நம்ம கண்டிஷனா வைக்கிறாங்க. ஸோ அதை வந்துட்டு நார்மல் ஸ்டேட்மெண்ட். அப்போ வந்துட்டு இது பார்த்தோன்னா காஸ் அண்ட் எஃபெக்ட். ஸோ இது நம்ம மாற்றி எழுதும் போது கிவிங் தட் தி அடிஷ்னல் போது இதை கொடுத்து ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இதை கொடுக்குறேன். பட் இங்க பாத்தீங்கன்னா இது கண்டிஷனா வைக்கிறாங்க, இது கண்டிஷன் கிடையாது. அல்தோ த ஃபினான்ஸ் மினிஸ்டர் போது கண்டிஷன் கிடையாது. டைரக்டா ஃபினான்ஸ் மினிஸ்டர் போது இந்த பாயிண்ட் என்னால எடுக்க முடியும். அடுத்தது வித் த சான்ஸ் ஆஃப், ஓகே ஃபைன், வித் த சான்ஸ் ஆஃப், ஒரு நிமிஷம், வைட். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்மளுக்கு வரும் அப்படின்றத சொல்லியாச்சு. ஸோ அல்தோ அப்படின்றது வராது. வித் த சான்ஸ் ஆஃப் நர்வஸ், இதுவும் வந்துட்டு கண்டிஷனா வைக்கிறாங்க. ஸோ வித் த சான்ஸ் ஆஃப் நர்வஸ் அன்சர்டினிட்டி அமங் இன்வெஸ்டர்ஸ், preventing them from investing and hiring, finance minister has. ஸோ இதுவும் கண்டிஷனா இருக்கு. ஏ அண்ட் சி எங்க இருக்குன்னு பாருங்க. ஏ அண்ட் சி எதனா பண்ண முடியுமா? ஏ அண்ட் சி, ஃபோர்த் ஆப்ஷன் ஏ அண்ட் சி. ஸோ அதை வச்சு நம்மளால சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ அது ஸ்டார்டரா இருக்கு. ஹெய்னன் ஜிப்சன், ஹெய்னன் gibbons. So whatever it is the name of species, Hainan gibbons is a species of apt that is endemic to Highlandல இருக்கிற ஒரு species. Okay, but today there are less Hainan gibbons அப்படின்றது வந்துட்டு கம்மி ஆயிடுச்சாம். less than 100 left. Most of the forest here has been destroyed to accommodate rice. Most of the forest here have been destroyed to accommodate rice and rubber plantation and Gulf courses. அதாவது ஃபாரஸ்ட அழிச்சதுனால தான், டீஃபாரஸ்டேஷன் நடந்ததுனால தான் இங்க வந்துட்டு ஹெய்னன் கிப்பன்ஸ் ஆர் ஜிப்பன்ஸ், ப்ரொனன்சியேஷன் வேரிஸ், ஹெய்னன் கிப்பன்ஸ் அந்த ஸ்பீசிஸ் வந்துட்டு இப்போ கம்மியாயிடுச்சு. ஸோ எது காசா இருக்கு? டெஸ்ட்ராய்டு, ரெடியூஸ்ட், காஸ் எஃபெக்ட். ஸோ இது வந்துட்டு காஸ், இது வந்துட்டு எஃபெக்ட். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த ஃபாரஸ்ட், ஆஸ் மோஸ்ட் ஆஃப் தி அப்படின்னும் போது காஸ், ஆஸ் most of the forest here have been destroyed to accommodate, எதுக்கு டெஸ்ட்ராய் பண்ணாங்க? to accommodate rice and rubber plantation and Gulf courses. அதனால ஹெய்னன் ஜிப்பன்ஸ் அதனுடைய இனம் வந்துட்டு கம்மியாயிடுச்சு. less than or less than 100 left, or today there are less than 100 left. இப்ப பாருங்க, as most of the forest here have been destroyed to accommodate rice and rubber plantation and Gulf courses, Hainan Gibson
Anon Gibson today it is reduced. So இது எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே எழுதினாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இருக்கிறது Henan Gibson is a species of apt that is endemic to the land but today. So Henan Gibson is a species of apt that is endemic to the islands are less than or reduced or are less than a 100 left அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். Next, encryption of electronic data is essential. Encryption of electronic data. So electronic data password கொடுக்குறீங்களே டாட் 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 வருதா, ஸோ அது என்கிரிப்ஷன். டீக்ரிப்ஷன்னா நம்ம வந்துட்டு என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தோன்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லையா, ஸோ அது டீக்ரிப்ஷன். என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் சரிங்களா, எனேபிள் டிசேபிள். ஸோ அது மாதிரிலாம் வந்துட்டு நெட்வொர்க்கிங்கில் படிச்சிருந்தேன்னா இது நல்லா தெரியும். Encryption of electronic data is essential as it secures financial networks that links the world's bank and protects credit card and medical data. Credit card and medical data. Encryption of data is essential. எதுல financial networkல அது வந்துட்டு கண்டிப்பா encryption முக்கியம். ஸோ ஒரு ப்ரொடெக்ஷன் பிரைவசி முக்கியம், நம்ம வந்து சீக்ரெட் முக்கியம் அங்க. சைபர் கிரைம் இஸ் அ growing menace. சைபர் கிரைம் அதனோட வளர்ச்சி அபரீதமா இருக்கு அப்படின்றத சொல்லிருக்காங்க. There are 3 elements which are to focus on software, hardware. So சைபர் கிரைம்ல வந்துட்டு ஒரு 3 elements முக்கியமா சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் அண்ட் கிரிப்டோகிராஃபிக் ஸ்டாண்டர்ட்ஸ். கிரிப்டோகிராஃபி தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் ஆர் என்னது ப்ரொடெக்டிங் ஆஃப் டேட்டா, அதுக்கு வந்துட்டு ரிலேட்டட் டு கிரிப்டோகிராஃபி. சரியா, ஸோ இப்போ பாருங்க நம்ம இதை வச்சு ஃபார்ம் பண்ணோம்னா despite focusing on 3 elements என்ன ஃபார்ம் பண்ண முடியுமா? despite focusing on 3 elements, no. If cybercrime, yeah we can, if cybercrime does not focused on hardware, software and cryptographic standards, encryption of data is not possible. So we can create. So if condition வச்சு if cybercrime வந்துட்டு 3 elementsல focus பண்ணலனா, இதுல வந்துட்டு focus பண்ணலனா 3 areasல focus பண்ணலனா encryption is not possible. So நம்ம சொல்ல முடியுது cause effect இது if condition வச்சு நம்மளால சொல்ல முடியும்ன்றாங்க. அப்போ B okay. Instead of encryption of, adana instead of encryption of, no, it is impossible. Only B is allowed here. The chancellor is a gifted and decisive leader and is the right person to lead the country. chancellor தான் வந்துட்டு ஒரு கண்ட்ரியை லீட் பண்றதுக்கு கரெக்டான பர்சன் சொல்லியிருக்காங்க. country's economy has many weakness. country economy கண்ட்ரியில பொருளாதாரம் நிறைய வீக்னஸ் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ and need decision on investment especially in infrastructure. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் இன்னும் வீக்காக தான் இருக்குது, அது வளர்ச்சி இல்லை, அதில் ஃபோக்கஸ் பண்ணும், அதில் டெசிஷன் எடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்ப்போம். among the countries many weakness, country's economy has many weakness, need decision on, among the countries many weakness, நிறைய weakness இருக்கு. So how could be possible? Yeah, நிறைய weakness among the countries உடைய many weakness. Okay, especially among the countries many weakness, investment we have to focus on, we have to take decision on investment especially in infrastructure. சரிங்களா, அதாவது நிறைய country weaknessல கண்ட்ரியில நிறைய வீக்னஸ் இருக்கு, அதனிடையே வந்துட்டு நம்ம ஒரு நல்ல டெசிஷன் எடுக்கணும், டெசிஷன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்பெஷலி இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இதை வச்சு நம்ம ஃபார்ம் பண்ண முடியும். ஏ ஃபார் த கண்ட்ரி எதனா இருக்கா? ஃபார் த கண்ட்ரிஸ் எக்கானமி ஹேஸ் மெனி வீக்னஸ் அண்ட் நீட் டெசிஷன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்பெஷலி இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஃபார் த கண்ட்ரி கிடையாது,
No. Since the chancellor தான் வந்து பொறுப்பா இருக்க முடியும். ஒரு கண்ட்ரியோட டெசிஷன் மேக்கர், ரைட் டெசிஷன் மேக்கரா இருக்கிறாரு. அதனால வந்துட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு நல்ல டெசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாமா இங்க? ஒரு நல்ல டெசிஷன் எடுக்கலாம் அப்படின்றத சொல்லலாமா? Since the chancellor is a right decisive leader, right person to lead the country, he has to take right decision on investment, especially in infrastructure. Yes, we can A and C. We can make a sentence by using A and C. To achieve the density of branches needed to compete with bigger revolve, the bank need to open 1000 new branches. The bank has stake 3 பாயிண்ட் இருக்கு. To achieve the density of branches needed to compete with bigger rivals, the bank need to open 1000 new branches. The bank can take over some smaller banks and consolidate their branches. Merger. அதாவது ஒரு பேங்க் வந்துட்டு 1000 நியூ பிரான்ச்சஸ் அச்சீவ் பண்ணணும்னா, அதனுடைய பிரான்ச்சஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னா, ஸ்மால் பேங்க்ஸ் எல்லாம் வந்துட்டு டைப்ஸ் வச்சு அதை மர்ஜர் பண்ணிட்டுனா வந்துட்டு பெரிய பேங்க் வந்துட்டு பிரான்ச்சஸ் அதிகமாயிடும் அப்படின்றது சொல்லியிருக்காங்களா? ஓகே ஃபைன். இங்க பை டேக்கிங் ஓவர் சம் ஸ்மாலர் பேங்க்ஸ் அண்ட் consolidate the branches, or okay by taking over. சரி, அதாவது ஸ்மால் பேங்க் வந்துட்டு merge பண்ணனா வந்துட்டு என்னது லார்ஜ் பேங்க் உடைய பிரான்ச்சஸ் அதிகரிக்கும்னு இருக்காங்க. சரி, ஓகே, இது காஸ் எஃபெக்ட் வச்சுக்கலாம். So by taking over some small banks and consolidate their branches, banks needed to open, okay, consolidate their branches, comma, the dense of branches with bigger revolves to be achieved by opening 1000 new branches. Yes, we can. So first, okay, in order to achieve directa, if the bank need to compete with big rivals, if the bank needs to compete with the big rivals, the bank need to open 1000 new branches, bank has to take over some small branches and consolidate their branches. So we can. So எல்லாமே possible தான். A, B and C. Next என்ன கேட்டிருக்காங்க? Fillers, double filler. Most transactions in the country are settled in cash, but over time consumers are more to opt for the safety. More possibly to opt. More definitely no. More likely to opt for the safety and convenience of e-payment. So third is matching here. Much of the soil is so poor in nutrition. நிறைய என்னது மண் வளத்துல வந்துட்டு நியூட்ரிஷன் கம்மியா இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. in nutrition that it cannot be used for cultivation. அதனால நம்ம வந்துட்டு கல்டிவேட் பண்றதுக்கு யூஸ் ஆகல. And one of the reform to economize the agriculture sector is to have representative of farmers in the food association. So என்ன அப்படின்றத பார்க்கலாம்.
சரிங்களா? ஏன் வந்துட்டு கல்டிவேட் பண்ண முடியல, ஏன் வந்துட்டு நியூட்ரிஷன் கம்மியா இருக்கு அந்த லேண்ட்ல, அந்த மண்ணுல ஏன் நியூட்ரிஷன் கம்மியா இருக்கு அப்படின்றத வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னும் போது, ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் த ரைட் ஆன்சர். யூ டோன்ட் வாண்ட் டு டிஸ்கஸ் ஃபர்தர். Although by the finance minister, although regulated by the finance minister, although supervised, administrated. So we can say this. Although supervised by the finance minister, although administered by the finance minister, the fund is run daily by country's central bank. Administered by the finance minister, no. Supervised, managed by the, okay, overseen. அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். அடுத்தது பார்க்கும்போது நம்ம எடுத்துக்கலாம். Solicit, pursue, no, shuns. இங்க fourth எடுத்துக்கலாம். Although overseen by the finance minister, although overseen by the finance minister, the fund is run daily by the country's central bank and the ethics committee ensures that it firms which do not follow it shuns. அப்படின்னா என்ன? deliberately, so deliberately affect something. சரியா? அதுக்கு வந்துட்டு அதாவது ஒரு உள்நோக்கத்தோட பாதிப்படைய செய்யறது, அதுக்கு வந்து ஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. overseen by it shuns firms which do not follow ethical practices. So 4 is the right answer. Major reason for the jump in the company's revenue include receptiveness, openness. Include major reason for jump in the company's revenue. ஸோ அதிகமாக வந்துட்டு ரெவன்யூ, கம்பெனியோட ரெவன்யூ வர்றதுக்கு மேஜர் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் டு யூசர் ஃபீட்பேக். ஸோ என்னன்னு தெளிவாக சொல்லுங்க, ஃபீட்பேக் தாராளமாக வரவேற்கப்படுகிறது அப்படின்றாங்களே. அப்போ openness to user feedback and the fact that is sells directly to customers online rather than via network. So rather than வழியா, சரியா, rather than via network operators or retail stores. Okay. Second, next, the cost of producing biofuel from bamboo and discarded maize husk is less profitable. Okay. The cost of, so cost அப்படின்னும் போது profit loss. Okay, fine. இதை எடுத்துக்கலாம், fiscal இல்ல. So economic, healthy, financially, so இதுவா is less profitable, viable. Oh, but if we use certain microbes which pandas use to digest such food, it will benefit the process exceptionally, tremendously. Financially viable, less financially viable, not matching. So profitable சொல்லலாம், less profitable, viable, but if we use certain microbes which pandas use to digest such food, it will benefit the process exceptionally. Last 10 questions. So related to clause test பார்க்கலாம். Okay. So clause test என்ன பண்ணுவீங்க? ஸோ பெரிய பேசேஜ் இருந்ததுன்னா ஜஸ்ட் ஃபியூ லைன்ஸ் படிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு இது என்ன டோன்ல கொடுத்துருக்காங்க பேசேஜ் அதை மாத்திரம் பார்த்துக்குவோம். பார்த்துட்டு நம்ம வந்து எதை வந்துட்டு அது ரிலேட்டட் வேர்டோ சூட்டபிள் வேர்ட்ஸை வந்துட்டு பிளேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? New materials and techniques are making possible high-tech fabrics with a range of useful new properties. Human beings have been weaving fabrics since of cultivation, but researchers around the world are now cooking up new textile capable of protecting astronauts, thwarting bacteria and even explosions. These new fabrics are also find more
commonplace such as helping keep people cool in the heat of, ensure clothes stay clean and smell fresh. ஓகே, இதுல இருந்து என்ன தெரிஞ்சிருக்கு? ஸோ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி நெசவு, துணி நெய்யறது, நூல். ஸோ ஃபேப்ரிக்ஸ், அதனுடைய ப்ரொடக்ஷன், மேனுஃபேக்சர் பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நெசவு செஞ்சாங்க. அதுல இருந்து இப்போ வந்துட்டு அட்வான்ஸா வந்துட்டு பண்ணியிருக்காங்க. அட்வான்ஸ்மெண்ட் இன் ஃபேப்ரிக் இண்டஸ்ட்ரி அப்படின்றத நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ரிலேட்டட் நம்ம எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் த நியூ மெட்டீரியல் அண்ட் டெக்னிக்ஸ் ஆர், ஸோ என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியில, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றாங்க, நியூ டெக்னிக்ஸ் அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. Techniques are making possible high-tech fabrics with a range of useful new properties. Human beings have to weaving fabrics since of cultivation, sorry, since of civilization, since the origin இல்ல, emerge of civilization. So அது வந்ததுனால civilization, so emerge of civilization, origin, begin, dawnனா என்ன, விடியல், அது கிடையாது. சரிங்களா? emerge of civilization அப்படின்றத கொடுக்கணும். அடுத்தது 92. But researchers around the world are now cooking up new textile capable of protecting. So cooking up அப்படின்னா வந்துட்டு so advanced implementation. சரிங்களா? பழையசுல இருந்து புதுசா cooking up, so develop. So 92 new textile capable of. 92 number heap massனா வந்துட்டு more, நிறைய. ஸோ நிறைய நியூ டெக்ஸ்டைல் கேப்பபிள், நிறைய. ஓகே, நம்பர் ஆஃப் அப்படின்றப்போ மாஸ் நியூ டெக்ஸ்டைல், நம்பர் ஆஃப் நியூ டெக்ஸ்டைல்ஸ் வந்துருச்சு. சரிங்களா? நியூ டெக்ஸ்டைல்ஸ் வந்துட்டு நியூ மெத்தடை ஃபாலோ பண்றாங்கன்னும் போது குக்கிங் அப் மாஸ் நியூ டெக்ஸ்டைல்ஸ் கேப்பபிள் ஆஃப், நம்பர் ஆஃப் அப்படின்னும் போது டைரக்டா இங்க நம்பர் மட்டும் தான் இருக்கு. பட் மாஸ் போது நம்பர் ஆஃப் அப்படின்னும் போது நிறைய அப்படின்னும் போது 4. 93. Yes. Thwarting bacteria and even thwarting அப்படின்னா என்னப்பா? பாக்டீரியா. ஸோ thwarting, destroying bacteria அப்படின்னு அர்த்தம். uneven explosion capable of protecting astronauts, thwarting bacteria. ஸோ பாக்டீரியால இருந்து அதை வந்து டெஸ்ட்ராய், பாக்டீரியா மூலயமா வந்துட்டு இப்போ துணி நெய்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நிறைய வந்துட்டு எல்லாமே கெமிக்கல் எல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸை வந்துட்டு தயாரிக்கிறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் ரீதியா, அதாவது அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்றாங்க. எதுல இருந்து? பாக்டீரியா அஃபெக்ட் ஆகாம ப்ரொடெக்ட் பண்றாங்க அப்படின்றத சொல்றாங்க. thwarting அப்படின்னும்போது destroying, ஸோ அதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, எக்ஸ்ப்ளோஷன்னா வெடிப்பு, அதை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுது. துணியில வந்துட்டு அந்த நூல்லாம் வந்து வீணா போயிடும். சரிங்களா? broken, ஸோ இட் எக்ஸ்ப்ளோடட் அப்படின்னும் போது அதுல இருந்தும் பாதுகாக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ மேக்கிங் diffusing explosion, diffuses explosion அப்படின்னும் போது ரெடியூஸ்ட், அதாவது அந்த துணி வெடிப்புன்னுவாங்க, அதுல இருந்து ரெடியூஸ் பண்ணுது, பாதுகாக்குது அப்படின்னும் போது diffuses explosion. சரிங்களா? diffuses explosions அப்படின்றத கொடுக்கணும். These new fabrics are also find more commonplace such as, அதாவது இந்த நியூ ஃபேப்ரிக்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா, these new fabrics also find more commonplace 93யா 94 தானே? so 94 commonplace items, accident, result, uses such as 4th one. so commonplace uses such as helping, எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது? helping keep people cool in the hot heating, so ensuring clothes stay clean and smell fresh. These novel materials, so these novel materials na new invention, so new invented
fabric materials அப்படின்னு அர்த்தம். These novel materials 95. Suggest these novel material. Accordingly, these novel material developed these novel material. Accordingly, these novel material. Suggest பண்ணல, அதை வந்து சொல்றாங்க. சரிங்களா? So, accordingly அப்படின்றத யூஸ் பண்ணும். Next, 96. 96. A Japanese firm has, for example, developed a way to harness. A Japanese firm, Japanese என்ன பண்றாங்க? Developed a clever way to harness and attribute some polymers. அவங்க ஒரு திறமையான வழியை கை ஆள்றாங்க, முறையை கை ஆள்றாங்கன்னும் போது clever way to harness. The fibers are amazingly strong. 97. The fibers are amazingly strong. The involving fibers, the strong fibers, certain fibers, resulting fibers. So அதுல இருக்கிற ஃபைபர்ஸ்லாம் வந்துட்டு amazingly strong. So ஒவ்வொரு ஃபைபர் ஒவ்வொரு நூலும் அப்படின்னும் போது துணியில இருக்கணும். So the involving fibers, so strong fibers are amazingly strong. அதுனா strong fibers are amazingly strong. அதுல இன்வால்வ் ஆயிக்கிற ஒவ்வொரு ஃபைபர்ஸும் போது the involving fibers are amazingly strong. A bit thicker than a pencil and it can a bit thicker than a pencil. பென்சிலோட அந்த ஃபைபர் வந்துட்டு திக்கா இருக்குமா, கொஞ்சம் திக்கு. A bit thicker than a pencil and it can cover, it can suspend தொங்க விடுறது. சரியா? And it can suspend about 8 tons or over 4 SUVs. அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றாங்க. ஸ்ட்ராங்னு சொல்லியாச்சு. அது எப்படி இருக்குன்னா பென்சிலை விட a bit thicker than a pencil and it can. ஸோ அதை பார்த்தோன்னா பென்சிலோட கொஞ்சம் திக்கு, பட் அதுல எவ்வளோலாம் வந்துட்டு நம்மளால ஹேங் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா சஸ்பெண்ட். இட் கேன் சஸ்பெண்ட் about 8 tons அப்படின்றத சொல்லணும். ஸோ third. Next, fabrics can also be given new properties by the scientific arrangement, assemble, harness, compass, stretch. So scientific of their yarn, scientific arrangement of, assemble, harness, compose, stretch of their yarn, stretch of their yarns. என்னப்பா வரும்? stretch of or arrange. So என்ன வரும் இங்க? Fabrics can also be given new properties by the scientific arrangement of their arrangement. சரிங்களா? அங்க வந்துட்டு இன்வால்வ் ஆகிற ஃபேப்ரிக்ஸ் அதனோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னும் போது அரேஞ்ச்மெண்ட் தான். சரிங்களா? ஸோ இங்க அரேஞ்ச்மெண்ட் by the scientific arrangement of their yarn உடைய arrangement to create a powerful fabric. So last question. A powerful, successful, carefully designed fabric. Okay, இங்க prevent a fire அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ ஒரு விஷயத்தை வந்துட்டு நுணுக்கமா ஜாகிரதையா செய்யும் போது தான் அது வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணுது. ஸோ இதை வச்சு சொல்ல போனா சக்சஸ்ஃபுல் இல்லை, பவர்ஃபுல் கிடையாது. நம்ம கேர்ஃபுல்லா ஃபயர்ல இருந்து அதை வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணுது. அதை வந்துட்டு சீக்கிரமா வந்துட்டு பர்ன்ட் ஆகாத அளவுக்கு கேர்ஃபுல்லா அவங்க வந்து தயாரிச்சிருக்காங்க ஃபேப்ரிக்கான போது a carefully designed fabric can even prevent a fire. So that's all. So third is the right answer. So that's all about this paper. So இது மாதிரி upcoming classes-ல நிறைய பேப்பர் டிஸ்கஷன் பார்க்கலாம், நிறைய பேப்பரை டிஸ்கஸ் பண்ணலாம். Till then take care. Bye bye.